12th question discuss பண்ணலாம். 11th questions வரைக்கும் என்னோட previous videosல கொடுத்திருக்கேன். நீங்க போய் பார்த்துக்கலாம். 12th question. If n is a positive integer such that the sum of all positive integers a satisfying 1 less than or equal to a less than or equal to n. அதாவது a lies between 1 and n equal to 1 and n. And GCD of a comma n is equal to 1 is equal to 240n. Then the number of summons அதாவது phi of n is option A 120, option B 124, option C 240, option D 480. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா CSA நெட் எக்ஸாம் ஜூன் 2014ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க இதுக்குள்ள கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆப்ஷன் டி 480 தான் கரெக்டான ஆன்சர். அதாவது இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா nன்ற ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்து ஏன்ற ஒரு இன்டிஜர் எடுத்துக்கோங்க. ஏ வேல்யூ நம்மளுக்கு எதுக்குள்ளார இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏ வேல்யூ 1 and n-க்குள்ளார இருக்கணும். அண்ட் 1க்கு ஈக்குவலா இருக்கலாம் அண்ட் n-க்கும் ஈக்குவலா இருக்கலாம். அண்ட் ஜிசிடி வேல்யூ என்ன இருக்கணும் நம்மளுக்கு ஜிசிடி ஆஃப் ஏ கமா n வேல்யூ ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா இந்த சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டாங்க 240n கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் சம்மன்ஸ் அதாவது phi of n வேல்யூ என்னன்னு கேட்டுட்டாங்க. அதுதான் 480ன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப சொன்னோம் இல்லையா, if n வந்து பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்து சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வேல்யூ 240n இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் சம்மன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும். a satisfying a lies between 1 and n, a is equal to 1 இருக்கலாம் n இருக்கலாம். அண்ட் ஜிசிடி வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் n வந்து 1 இருக்கும்போது அதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு n இன்டூ phi ஆஃப் n டிவைடட் பை 2ன்றது தான் ஃபார்முலா. அப்ப கொடுத்துருக்கிறதுல நம்மளுக்கு அந்த சம் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு 240n சொல்லியிருக்காங்க. ஸோ 240n இப்ப நம்ம இப்ப நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா n இன்டூ phi ஆஃப் n. அப்ப இரண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணும்போது n நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். இந்த 2 வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க phi ஆஃப் n வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிடும் 480ன்றது கிடைச்சிடும். phi ஆஃப் nன்றது தான் நம்பர் ஆஃப் சம்மன்ஸ் வேல்யூ. ஸோ phi ஆஃப் n is equal to 480. இந்த ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர்.